சென்னை பெருங்களத்தூர் மற்றும் வண்டலூர் பகுதிகளில் 8 கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த விசாரணை நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஆள் யாரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களா? அதாவது லவண்யா, பெருங்களத்தூர் வண்டலூர் பகுதியில் அடுத்தடுத்து 8 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் ஹரிஷ் என்பவர் புதிய செல்போன் விற்பனை மற்றும் பழுதுபாகம் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற ஹரிஷ் இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே ஷட்டரை மேல் நோக்கி ஷட்டரை உயர்த்திவிட்டு கடைக்குள் சென்றிருக்கின்ற போது கண்ணாடி கதவுலாம் உடைக்கப்பட்டு சுக்குநூறாக இருந்த போது மேலும் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு உள்ளே சென்று பார்த்தபோது அது விலை உயர்ந்த 2 ஐபோன்கள் சுமார் 1 லட்சம் மதிப்புடைய 2 ஐபோன்கள் அந்த காணாமல் போனது. அது மட்டுமின்றி 8000 பணமும் காணாமல் போயிருந்தது. அதைத் தொடர்ந்து பெருங்களத்தூர் பீர்ங்கனி உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டார். மேலும் அது மட்டுமின்றி அந்த கடையின் அருகாமையில் உள்ள மூக்கு கண்ணாடி புதியதாக மூக்கு கண்ணாடி விற்பனை செய்யும் கடையிலும் மர்ம நபர்கள் உள்ளே சென்று விதவிதமாக கண்ணாடிகளையும் எடுத்து செல்வதும் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி வண்டலூர் பகுதியில் அடுத்தடுத்த மெடிக்கல் ஷாப் உட்பட 5 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இது குறித்து போலீசார் மெத்தனமாகவே இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த போன்ற சம்பவங்கள் அதிகரித்து உயரதிகாரிகள் உடனே தலையிட்டு குற்றவாளியை கைது செய்து போலீசார் பாணி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.